या सय्यदी या रसूल अल्लाह खुद बियदी माली सिवाक वला अलवी इला अहदी फ़अन्त नूरुल हुदा फ़ी कुल्लि काइनतिन व अन्त सिर्रुन नदा या खैर मुअतमदी ला वसीलत इल्ला अन्त या सय्यदी या रसूल अल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्லம். அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலாவை புகழ்ந்து நம்முடைய நெஞ்சமெல்லாம் சஞ்சரிக்கும் வேளையில் யாருடைய திருநாமம் கூற கேட்டால் சஞ்சரிக்கும் நெஞ்சமெல்லாம் சாந்தி பெறுமோ அந்த பெயருக்குரிய பெருமகனார் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணியாம் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இதயம் நிறைந்த ஸலவாத்தும் சலாமும் சொல்லி நெஞ்சம் நிறைந்த ஆன்மீக குருநாதரின் அருளார்ந்த ஆசிகளோடும் வாழ்த்துக்களோடும் வார்த்தைகளை துவங்குகிறேன். அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் குர்ஆன் ஷரீஃபின் வழியே அவனை வணங்கி வாழ வேண்டும் என்பதை வசியத்தாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி எங்கெல்லாம் அவன் அதை குறித்து வசியத் செய்கிறானோ, தன்னை வழிபட வேண்டும் என்று வசியத்து செய்கிறானோ, அந்த இடங்களிலெல்லாம் தொடர்ந்து பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டியதை குறித்தும் அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறான். சீதனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்லுவார்கள், 3 விஷயங்கள் இருக்கிறது, அவைகளை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் தொடராக சொல்லுகிறான். அதில் ஒன்றை விட்டு ஒன்றை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, 2ஐயும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இரட்டையாக இறைவன் சொல்லுகிற 3 விஷயங்கள். ஒன்று இத்தாஅத், வழிபடுதல். வழிபடுதல் என்று சொல்லுகிற போது அல்லாஹ் அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல, எங்கெல்லாம் அத்தியுல்லாஹ் என்று சொல்லுகிறானோ அங்கெல்லாம் அத்தியுர் ரசூல், அல்லாஹுக்கு வழிபடுங்கள் என்று சொல்லுகிற இடங்களிலெல்லாம் அத்தியுர் ரசூல், அல்லாஹுடைய ரசூலுக்கும் வழிபட வேண்டும் என்பதை அல்லாஹ் சேர்த்தே சொல்லுகிறான். அதுபோல அகீமுஸ்ஸலா, தொழுகையை பற்றி சொல்லுகிற போது எங்கெல்லாம் அகீமுஸ்ஸலா என்று சொல்லுகிறானோ அந்த இடங்களிலெல்லாம் பெரும்பாலும் வஆத்து ஜக்கா என்ற தொழுகையோடு ஜக்காத்தையும் இணைத்து சொல்லுகிறான். அதுபோல எங்கே அல்லாஹ் தனக்கு வழிபட வேண்டும் என்று சொல்லுகிறானோ அந்த இடங்களிலெல்லாம் பெற்றோர்களுக்கு வழிபட வேண்டியதையும் குறித்து அல்லாஹ் வசியத், இந்த 3 விஷயங்களையும் இரட்டையாக இறைவன் சேர்த்தே சொல்லி வருகிறான் என்று சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். எதற்காக என்றால், அல்லாஹு தஆலா எதற்கு இதை திரும்ப வலியுறுத்துகிறான், எதற்காக பெற்றோர்களை பேணி நடக்க வேண்டியதை பற்றி அல்லாஹ் எப்படி வலியுறுத்துகிறான் என்கிற போது அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலேயே சொல்லி காட்டுவான், வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, அவன் தன்னுடைய பெற்றோருக்கு உபகாரமாக நடக்க வேண்டும், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஊழியம் புரிய வேண்டும் என்று நாம் அவர்களுக்கு மனிதனுக்கு வசியத்து செய்திருக்கிறோம். வஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனின், ஒரு தாய் தன்னுடைய மகனை, தன்னுடைய பிள்ளையை, தன்னுடைய மகளை, எதுவாக இருக்கட்டும் குழந்தையை பெற்றெடுக்கிற போது அவள் அடைகிற அந்த வேதனையை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், வஹனன் அலா வஹன், வேதனைக்கு மேல் வேதனைப்பட்டு சுமந்து வேதனைகளை தாங்கி அந்த தாய் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். ஒரு தாய் குழந்தையை ஈணுகிற, குழந்தையை கருவுற்றிருக்கிற நாள் முதல் குழந்தையை ஈன்றெடுக்கிற நாள் வரையில் அந்த தாய் அடைகிற வேதனைகள், என்னென்ன சிரமங்கள் அத்தனையும் அவள் சகித்து கொள்கிறாள். இன்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது, அவளுக்கு பிரியமாக இருக்கும், ஆனாலும் தன் வயிற்றிலே இருக்கிற அந்த குழந்தையை கருதி அந்த உணவுகளை சாப்பிடுவதை விட்டு விடுவாள். அவள் சில இடங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கும், குழந்தையிலே வயிற்றிலே இருக்கிற அந்த குழந்தைக்கு ஆபத்தாக முடிந்து போய்விடுமோ என்று அவள் பயணங்களை தவிர்ப்பாள்.
குனிந்து நிமிர்ந்து வேலை செய்வதை விடுவாள், சிரமத்திற்கு மேல் சிரமம் அனுபவிப்பாள். அப்படி சிரமங்களை அனுபவித்து அதனால் ஏற்படுகிற வேதனைகளை எல்லாம் அனுபவித்து கடைசியில் அந்த தாய் குழந்தை பெறுகிற அந்த நேரம் இருக்கிறது, பிரசவ நேரம். அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு தாய் தன் குழந்தையை பிரசவிக்கிற அந்த பிரசவ வேதனை இருக்கிறதே, அது சக்ராத்திற்கு அடுத்த வேதனை. சக்ராத்துக்கு அடுத்த வேதனை பிரசவ வேதனை. பிரசவ நேரத்தில் ஒரு தாய் அவளுடைய வாழ்வு தாழ்வு, அவளுடைய வாழ்வும் வாழ்வினுடைய முடிவும் நிர்ணயிக்கப்படும். அந்த அளவிற்கு சிரமத்திற்கு மேல் சிரமத்தை அனுபவித்து அந்த தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். பெற்றெடுத்ததோடு முடிந்து போய்விடுகிறதா என்றால் இல்லை. அதற்கு பிறகு அந்த குழந்தைக்காக தன் உதிரத்தையே ஊட்டுகிறாள். அதைத்தான் ஒரு தமிழ் அறிஞர் சொல்லுவார், முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்து உதிரத்தால் உணவூட்டி உயிராக வெளியாக்கிய தாய் என்று. 300 நாள் சுமந்தது மட்டுமல்ல, உதிரத்தை தன்னுடைய இரத்தத்தை பாலாக அவள் தன்னுடைய குழந்தைக்கு ஊட்டுகிறாள். அப்படி ஊட்டுவது மட்டுமல்ல, ஒரு குழந்தையினுடைய முழு நிலையையும் தாய் அறிந்து வைப்பாள். நமக்கு என்ன தெரியும், இரவு நேரங்களில் குழந்தை எழுந்திருக்கும், இரவு நேரங்களில் குழந்தை அழும், பகலெல்லாம் தூங்கும், இரவு அழும். அப்படி அழுகிற போது இந்த தாய் அதை குறித்து வேதனைப்படுவதில்லை, மன சஞ்சலமடைவதில்லை. மாறாக தன் துக்கத்தை துடைத்து விட்டு, தன் தூக்கத்தை கலைந்து விட்டு, தன் துயில் கலைந்து அந்த குழந்தை இடத்திலே அமர்ந்து அந்த குழந்தையோடு தாளாட்டி கொண்டு பாடல் பாடிக்கொண்டு அந்த குழந்தையோடு தன்னுடைய நேரத்தை கழிப்பாள். பகலெல்லாம் குழந்தை தூங்கியிருக்கும், இந்த தாய் ஏதாவது வேலைகளில் இருந்திருப்பாள். இரவு தூங்குகிற நேரம் அந்த குழந்தை எழுந்திருக்கும், இந்த தாய் தன்னுடைய தூக்கத்தை விட்டு விடுவாள். குழந்தை அழும், குழந்தை குழந்தைக்கு என்ன தெரியும்? அழத்தான் தெரியும். பொதுவாக குழந்தைக்கு அழத்தானே தெரியும். மற்ற பிராணிகளினுடைய குட்டிகள் இருக்கிறதே, ஆடு குட்டி போடும், கொஞ்ச நேரத்திலேயே அந்த குட்டி எழுந்து நிற்கும். தன் தாயினுடைய மடு எங்கே இருக்கிறது என்று தேடி அந்த ஆட்டுக்குட்டி அந்த உணவை தேடி போகும். கன்று குட்டியை பார்க்கலாம், கொஞ்ச நேரத்தில் பிறந்த கொஞ்ச நேரத்தில் எழுந்து நிற்கும். அதுவே நேராக சென்று தன் தாயினுடைய மடுவை தேடி செல்லும். அதாவது தன்னுடைய ரிஸ்க் எங்கே இருக்கிறது என்பது பிறந்த அந்த ஆட்டுக்குட்டிக்கும் கன்றுக்குட்டிக்கும் தெரியும். அதே போல மனிதனுக்கு தெரியுமா என்றால் நிச்சயமாக தெரியாது. மனிதனுக்கு அப்படி தெரியாது. அதே போல கோழி குஞ்சுகளை பார்க்கலாம். தாய் பறவை முன்னாலே செல்லும், இந்த கோழி குஞ்சுகள் பின்னாலேயே போகும். அதற்கு தெரியும் இதுதான் தன்னுடைய தாய் என்று, தாய் பறவை இதுதான் என்று. சின்ன கோழி குஞ்சுகள் அப்பொழுதுதான் முட்டையிலிருந்து வெளிவந்தவை, வயிற்றிலிருந்து வெளிவந்தவை அல்ல, முட்டையிலிருந்து வெளிவந்தவை. அப்படி வெளிவந்த அந்த கோழி குஞ்சுகளுக்கு கூட தன் தாயை தெரிகிறது, மனிதனுக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், அம்மா அப்பா என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அவன் தெரிந்து கொள்ளவே செய்கிறான். இப்படிப்பட்ட ஒரு பலகீனமான நிலையிலே இருக்கிறான். மனிதனுக்கு என்ன தெரியும்? அல்லாஹ் சொல்லி காட்டுவான் குர்ஆன் ஷரீஃபிலே, வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. அல்லாஹு தஆலா உங்கள் தாயினுடைய வயிற்றிலிருந்து உங்களை வெளியாக்கினான். வல்லாஹு அஹ்ரஜக்கும், நீங்களாக உங்கள் தாயினுடைய கருவிலிருந்து நீங்கள் வெளியாகவில்லை, அல்லாஹ் வெளியாக்கினான். வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. அப்படி அல்லாஹ் உங்களுடைய பெற்றோரின் கருவிலிருந்து உங்களை வெளியிலே கொண்டு வந்தானே, அப்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. லா தஅலமூன ஷைஆ, எதுவுமே தெரியாது. அப்படி இருந்த நிலையிலே பிறந்த மனிதன் அவன் எதையுமே சொல்ல திராணியற்று போய் அழுவான். அழுகைதான் அவனுக்கு தெரிந்ததெல்லாம், அழுகைதான். அப்படி குழந்தை பருவத்தில் அவன் அழுகிறான். அழுகிற போது ஏன் அந்த குழந்தை அழுகிறது? குழந்தை ஏன் அழுகிறது? இந்த குழந்தை பசியால் அழுகிறது என்று தெரிந்து கொண்டு குழந்தையை அழைத்து தன்னுக்கு உணவு கொடுக்கிறாள் தாய். அதே குழந்தை அழுகிறது. அழுகிற போது என் குழந்தைக்கு தூக்கம் வருகிறது என்று நினைத்து தூளியிலே இட்டு குழந்தையை ஆட்டுகிறாள். தொட்டியிலே விட்டு குழந்தையை ஆட்டுவாள், தாலாட்டு பாடுவாள். அதே குழந்தை அழும், ஏதோ என் குழந்தைக்கு நோய் என்று நினைத்து கொள்வாள். அழுகிற சப்தம் ஒன்றுதான். அந்த சப்தத்தை, அழுகிற அந்த அழுகையை வைத்து பசியால் அழுகிற அழுகை,
தூக்கத்தால் அழுகிற அழுகை, நோயின் காரணத்தால் என் குழந்தை அழுகிறது என்று அழுகையில் கூட வித்தியாசம் கண்டுபிடித்து அதற்கு ஏற்ப அந்த குழந்தையை பராமரிக்கிற உணர்வு தாய்க்கு மட்டுமே அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த தாயன்பு. குழந்தை வெறுமனே அழுகிறது, அழுகையினுடைய சப்தம், அதன் வீரியம், இவைகளை வைத்துக்கொண்டு குழந்தையினுடைய அழுகைக்கான காரணத்தை கண்டுபிடிப்பது தாய்மார்களுக்கு மட்டுமே அல்லாஹ் கொடுத்தது. அப்படி அந்த குழந்தையை பேணி வளர்த்து பெருமாழ்வு வாழச் செய்கிற ஒரு பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? தாய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி வளர்த்து வாலிபமாக்கி அந்த குழந்தையை அல்லாஹ் வளர்த்து வாலிபமாக்கி விட்டதுக்கு பிறகு அந்த தாய் அந்த குழந்தைக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணித்து தன் குழந்தை முன்னுக்கு வர வேண்டும். எல்லா விதத்திலும் அந்த குழந்தைக்காக வேண்டி கல்வி, ஒழுக்கம், பொருளாதாரம் எல்லா வகையிலும் இந்த குழந்தைக்கு அதிகமாக கவனம் எடுத்து தாயும் தந்தையும் அந்த குழந்தையை ஒரு வயதுக்கு வரை வாலிபத்திற்கு ஆளாக்கி விட்டதற்கு பிறகு இனி அந்த குழந்தைகளுடைய நிலை என்ன? இனி அதற்கு பிறகு அவர்கள் பெற்றோர்கள் வேண்டாதவர்களாகி விடுகிறார்கள். பெற்றோர்கள் வேண்டாதவர்களாகி விடுகிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். வகதா ரப்புக அல்லா தாபுது இல்லா ஐயா ஒவில் வாலிதீனி எஹசானா இம்மா யபுலகன்ன இந்தகல் கிபரா அஹதுஹுமா அவு கிலாஹுமா வலா தகுல்லஹுமா உஃபின் வலா தன்ஹருஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா. அந்த தாய் தந்தையர்கள் 2 பேரோ அல்லது அவர்களில் ஒருவரோ, அல்லாஹ் சொல்கிறான் 2 பேரோ அவர்களிலே ஒருவரோ அவர்கள் வயது முதிர்ந்த நிலையில் இருப்பார்களேயானால் அவர்களை நீங்கள் கௌரவப்படுத்துங்கள், கண்ணியப்படுத்துங்கள், அவர்களுக்கு சங்கை செய்யுங்கள், அவர்களிடத்திலே நீங்கள் தவறான வார்த்தைகளை பேசாதீர்கள். அது மிக குறைந்த சி என்கிற வார்த்தையாக இருந்தாலும் சரி, அதை கூட நீங்கள் பெற்றோர்களிடத்திலே சொல்லிவிடாதீர்கள். உஃபின் வலா தன்ஹருஹுமா, அவர்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள். அந்த பெற்றோருக்காக வேண்டி பிள்ளைகளிடத்திலே அல்லாஹ் பரிந்து பேசுகிறான், அவர்களுக்கு கட்டளையிடுகிறான். அல்லாஹ் ஏவல் சொல்லுகிறான், பிள்ளைகளே நீங்கள் பெற்றோர்களை விரட்டி விடாதீர்கள் என்கிறான். இந்த திருவசனத்தை ஓதத் துவங்கிய ஆரம்ப காலங்களில், இந்த வசனத்திற்கு பொருள் தெரிய தொடங்கிய காலங்களில் நமக்கே ஆச்சரியமாக இருந்தது. அல்லாஹ் இப்படி சொல்கிறானே, வலா தன்ஹருஹுமா, அவர்களை விரட்டாதீர்கள் என்று சொல்லுகிறானே. யார் விரட்டுவார்கள்? எந்த குழந்தையும் எந்த மகளும் தாயை தந்தையை விரட்டுவார்களா? வீட்டை விட்டு விரட்டுவார்களா? நமக்கே ஆச்சரியமாக இருந்தது இந்த திருவசனத்திற்கு பொருள் தெரிய தொடங்கிய ஆரம்ப காலத்தில். ஆனால் இன்றைக்கு காலம் உள்ளளவும் கியாம பரிபந்தம் குரான் இருக்கிறதே, அல்லாஹினுடைய வேதம் கௌலுஹுல் ஹக்கு, அல்லாஹ்வுடைய சொல் அது உண்மையானது என்றும் நிலையானது. அந்த வகையில் அருள்மறையாம் குரான் ஷரீஃப் சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருப்பதை பார்க்க முடியும். அருள்மறையாம் குரான் ஷரீஃப் இன்றைக்கு அது சொன்ன அந்த வாசகம் அரங்கேறி கொண்டிருப்பதை இன்றைக்கும் நம்மால் கண்கூடாக காண முடிகிறது. எந்த வகையில்? முதியோர் இல்லங்கள் ஆங்காங்கே துவங்கப்பட்டு விட்டதனுடைய விளைவு, வீட்டிலே இருக்கிற ஆகாத பொருள்களை, வேண்டாத பொருள்களை வீட்டுக்கு வெளியிலே விட்டு விடுவது போல இருக்கிற பெற்றோர்கள் அவர்களுக்காக ஒரு அறை, அவர்களுக்காக வேண்டி பஞ்சுமெத்தை, அவர்களுக்காக வேண்டி ஒரு கட்டில், அவர்களுக்காக தலையணை, அவர்களுக்காக பாத்திரம், இப்படி அவர்களுக்கென்று செலவு செய்வத வேண்டியது இருக்கிறது. இதைவிட ஒரே வழி, அவர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே விட்டுவிட்டால் இனி அவர்கள் முதியோர் இல்லங்களிலே இருப்பார்கள். அதற்காக ஏதேனும் நாம் அதற்கு செய்ய வேண்டிய செலவுகளை, பணங்களை ஃபீஸ் கட்டிவிட்டால் போதும் என்று நினைத்து பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர் இல்லங்களிலே விடுகிற முதியோர் காப்பகங்கள் இன்றைக்கு அதிகரித்து வருவது அல்லாஹ் சொன்ன அந்த வாசகத்தை, அல்லாஹ் சொன்ன அந்த வேத வாக்கை இன்றைக்கு நமக்கு நிரூபித்து காட்டுகிறது. இப்படியும் காலம் வரும், இப்படியும் மக்கள் வருவார்கள் என்பதைத்தானே நமக்கு நிரூபித்து காட்டுகிறது. அல்லாஹ் சொன்னான், வலா தன்ஹருஹுமா வ குல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்திலே பேசும்போது சங்கையான வார்த்தைகளாக பேசுங்கள், நல்ல வார்த்தைகளாக பேசுங்கள். வஹ்ஃபிது லஹுமா ஜனாஹதுல்லி, அவர்களிடத்திலே உங்களுடைய இறக்கைகளை தாழ்த்தி விடுங்கள். பெற்றோருக்கு முன்னாலே உங்களுடைய இறக்கைகளை தாழ்த்தி விடுங்கள். அவர்களிடத்திலே போய் உங்களுடைய ஆணவத்தை, அகம்பாவத்தை, பெருமையை காட்டாதீர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு சஹாபி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யார் ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை நான் சட்டை பையிலே எந்த பணம் வைத்திருந்தாலும் எடுத்து விடுகிறார், என்ன பணம் வைத்தாலும் எடுத்து விடுகிறார் என்று சொன்னபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீனும் உன் பொருளும் அவருக்கு சொந்தமானவை என்றார்கள்.
நீயும் உன்னுடைய பொருளும் அவருக்கு சொந்தமானவை, அவர் எடுத்து போக மீதம் இருந்தால்தான் அது உனக்கு என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன காரணம்? இன்றைக்கு 4 காசுகள் உழைத்த உடனே, சம்பாதித்த உடனே நம்முடைய பெற்றோர்கள் என்பதையே மறந்து போய்விட்டு தன்னிடத்தில் இருக்கிற அந்த பணத்தை, தன்னிடத்தில் இருக்கிற காசுகளை அதை நினைத்து கொண்டு இவ்வளவுக்கும் காரணமான பெற்றோர்களை மதிக்காத காலங்கள் இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருப்பதை பார்க்க முடியும். அதனாலே தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள், நீனும் உன்னுடைய பொருளும் அவர்களுக்குரியது. இன்றைக்கு கையில் பணம் வந்து விட்டது, காசுகள் வந்து விட்டது என்று சொன்னால் அதனுடைய விளைவு பெற்றோர்களை மதிக்காத சூழல் ஏற்படுகிறது. பெற்றோர்கள் பலகீனமான நிலையில் இருக்கிறார்கள். அந்த நிலையில் இருக்கிற போது அவர்களை மதிக்காத சூழல் இருக்கிறதே. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வழங்கப்படுவதெல்லாம் துர்ஸகு பி துஅஃபாயிக்கும், உங்களிலே பலகீனர்கள் இருப்பார்களே அவர்களுக்காகத்தான் நீங்கள் வழங்கப்படுகிறீர்கள். நாம் உழைக்கிறோம், பொருள் ஈட்டுகிறோம், அலுவலகத்திலே வேலை செய்கிறோம், கம்பெனிகளிலே வேலை செய்கிறோம், அதனாலே உயர்ந்த ஊதியங்கள் கிடைக்கிறது என்றால் அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அது உங்களுடையது அல்ல. துர்ஸகு பி துஅஃபாயிக்கும், உங்களிலே உள்ள பலகீனர்கள் இருப்பார்களே அவர்களுடையது தான் உங்களிடத்திலே தரப்படுகிறது. நீங்கள் வழங்கப்படுவதெல்லாம் அவர்களை கொண்டுதான். வீட்டிலே பெற்றோர்கள் பலகீனர்களாக இருப்பார்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் பலகீனர்களாக இருப்பார்கள், அவர்களுடைய பிள்ளைகள் பலகீனமானவர்களாக இருப்பார்கள், அல்லது உங்களுடைய ஆளுமைக்கு கீழே இருக்கிற யாரெல்லாம் உங்களை எதிர்பார்த்து உங்களிடத்திலே தேவையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சேர்த்துத்தான் நீங்கள் வழங்கப்படுகிறீர்களே, அல்லாது அது உங்களுடையது அல்ல என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி சொல்லி காட்டினார்கள். அந்த நிலையை மறந்துவிட்ட காரணத்தால் அல்லது அது தெரியாததனுடைய விளைவாகத்தான் பெற்றோர்களிடத்திலேயே சென்று தன்னுடைய கணக்கை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு அதிகமாகிவிட்டார்கள். பெரியோர்கள் சொல்லுவார்கள், ஒரு மகான் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், அவர்கள் சொல்லுவார்கள், தாயிடத்திலே வந்து ஒரு மனிதன் கணக்கு கேட்பான், அவ்வளவு பணம் தந்தேனே, இவ்வளவு பணம் தந்தேனே, என்னாகிவிட்டு என்று கேட்பான். அந்த மகான் சொல்லுவார்கள், முதலில் தாய்க்கு பால் கணக்க முடியுமாங்க. தாயிடத்தில் பால் கணக்கை முடிக்க முடியுமா? 2 வருட காலங்கள், ஹவுலைனி காமிலைன், அல்லாஹ் சொல்லுகிறானே, 2 வருடங்கள் பூரணமாக அமுதூட்டினாலே, இரத்தத்தை ஊட்டினாலே அந்த தாய், அந்த பால் கணக்கை முடிக்க முடியுமா ஒரு மனிதனால்? எவ்வளவுதான் கொடுத்தாலும் சரி. ஒரு மனிதர் தன் தாயை கூடையிலே சுமந்து காபத்துல்லாவை தவாஃப் செய்து ஹஜ்ஜு கர்மங்களை முடித்துவிட்டு, நாயகமே யா ரசூலல்லாஹ், நான் என் பெற்றோருக்கு இப்படியெல்லாம் பரிகாரம் பணிவிடை செய்திருக்கிறேன், அதனாலே என் பெற்றோருக்கு நான் நன்மை செய்தவனாக ஆகிவிடுவேன் தானே நாயகமே, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் சரிவர முற்றாக முழுதாக செய்து முடித்தவனாகி விடுவேனா என்று கேட்கிற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன் தாய் உன்னை பெற்றெடுக்கிற போது அந்த பிரசவ நேரத்திலே அவள் ஆ என்று கதறினாலே அந்த சப்தத்திற்கு நீ செய்த இந்த செயல் ஈடாகாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனாலே தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொன்னான், நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்காக இப்படி துஆ செய்யுங்கள். வகுல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ், தாயும் தந்தையாரும் எங்களுடைய பெற்றோர்கள் நாங்கள் இளமை பருவத்திலே இருக்கிற போது எங்கள் மீது எப்படி அவர்கள் கிருபையோடும் கருணையோடும் எங்களை கனிவுடன் காத்தார்களோ அதுபோன்ற அவர்களுக்கு நீ அருள் புரிந்து அவர்கள் மீது நீ கனிவு காட்டுவாயாக என்று பெற்றோர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். பெற்றோர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ்வே கற்றுத்தருகிறான். இறைவன் குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி கேளுங்கள் என்று சொன்ன துஆக்கள் சில. அதில் ஒன்று வகுல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, பெற்றோர்களுக்காக கேட்கிற இந்த துஆவை அல்லாஹ்வே கற்றுத்தந்தான். அதனாலே தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், கபாயிர் பெரும்பாவங்கள் என்று பட்டியலிடுகிற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம். பெரும் பாவங்களிலெல்லாம் மிக பெரும் பாவம் எது என்று சொன்னால் அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைப்பது. அடுத்து எது? உகூகுல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க்கிற்கு அடுத்த பாவம் என்று சொன்னால் பெற்றோருக்கு நோவினை செய்வது என்று கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி, இன்னமின் அக்பரில் கபாயிரி,
இன்னமின் அக்பரில் கபாயிரி ஐ எல் அனர் ரஜுலு வாலிதைஹி. பாவங்களிலெல்லாம் பெரும் பாவங்களிலெல்லாம் பெரும் பாவம் எது தெரியுமா? அக்பரில் கபாயிர். கபாயிர் என்று சொன்னாலே பெரும் பாவம். அக்பரில் கபாயிர், பெரும் பாவங்களில் தலையானது எது தெரியுமா? ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவது, சாபமிடுவது, முனிவது என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ சஹாபிகள் கீழ யா ரசூலல்லாஹ் வ கைஃப யல்அனர் ரஜுலு வாலிதை, எப்படி ஒரு மனிதன் தன் பெற்றோரை சாபமிடுவான், ஒருவன் எப்படி தன் பெற்றோரை திட்டுவான், அப்படி திட்டுவானா? சஹாபிகள் ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆமாம், யசுப்புர் ரஜுலு அபர் ரஜுலி, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய தந்தையை திட்டுகிறான். இரண்டு பேருக்கு சண்டை வருகிற போது ஒருவன் இன்னொரு மனிதனுடைய தந்தையை திட்டுகிறான். அப்படி திட்டினால் அவன் என்ன செய்வான்? ஃபயசுப்பு அபாஹு வயசுப்பு உம்மஹு, இவன் அவனுடைய தந்தையை திட்டுகிற போது அவன் இவனுடைய தந்தையையும் இவனுடைய தாயையும் திட்டுவான். தன்னுடைய தாயும் தந்தையும் ஏசப்படுவதற்கு அவனல்லவோ காரணமாகிவிட்டான், அவனே காரணமாகி விடுகிறானே. அப்படிப்பட்டவன் தான் பாவிகளில் பெரும் பாவி. எனவே பிறர் தாய் தந்தையரை நீங்கள் ஏசாதீர்கள், ஏனென்றால் அவர்கள் உங்களை ஏசுவார்கள். உங்களை அல்ல, உங்களுடைய தாய் தந்தையர்களை ஏசுவார்கள். உங்கள் தாய் தந்தையர்கள் ஏசப்படாமல் இருக்க என்ன வழியோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே இன்னொரு வசனத்திலே சொல்வான், வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குகிறார்களே இறை நிராகரிப்பாளர்கள், அப்படி அவர்கள் வணங்குகிற அவர்களுடைய தெய்வங்களை நீங்கள் ஏசாதீர்கள். அவர்கள் வணங்குகிற அந்த தெய்வங்களை நீங்கள் ஏசாதீர்கள். அப்படி ஏசினால் என்ன ஆகும்? ஃபயசுப்புல்லாஹ அதுவும் பிகைரி இல்மு, உங்களுடைய எதிரிகள் இறை நிராகரிப்பாளர்கள் அவர்கள் அல்லாஹ்வை ஏசுவார்கள். அல்லாஹ் ஏசப்படுவதற்கு எது காரணமாகி விடுகிறது? நாம் ஏசுவது தானே. நாம் பிறருடைய தெய்வங்களை, அவர்கள் வணங்குகிற வழிபாடு கொள்கிற அவர்களுடைய விக்கிரகங்களை, அவர்களுடைய சிலைகளை நாம் ஏசுகிற போது அவர்கள் நம்முடைய இறைவனை அல்லாஹ்வை ஏசுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய இறைவன் அல்லாஹ் ஏசப்படுவதற்கு நீங்களே காரணமாகி விடாதீர்கள். அவர்கள் அறியாத தனத்தால் உங்களுடைய இறைவனை ஃபயசுப்புல்லாஹ அதுவும் பிகைரி இல்ம், உங்களுடைய அல்லாஹ்வை அவர்கள் ஏசுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுபோல பிறருடைய பெற்றோரை நாம் ஏசுவதன் மூலமாக நம் பெற்றோர் ஏசப்படுவார்கள். யார் அதற்கு காரணமாக அமைந்து விடுகிறானோ அவன்தான் அக்பரில் கபாயிர், பாவிகளிலே பெரும் பாவி என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து, ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ் யா ரசூலல்லாஹ், நாயகமே அமல்களிலே சிறந்தது எது, அல்லாஹ்வுக்கு மிகவும் உகப்பானது, அல்லாஹ்வுக்கு பிரியமான அமல் எது என்று கேட்டபோது, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்திலே தொழுவது என்றார்கள். தொழுவது சிறந்தது, அதை அந்த வக்திலே தொழுவது சிறந்தது என்றபோது, கால சும்மா ஐயோ, பிறகு எது சிறந்தது, இறைவனுக்கு உகப்பான இறைவனுக்கு பிரியமான அமல் தொழுகையை அடுத்து எது என்று கேட்டபோது, பிர்ருல் வாலிதேன், பெற்றோருக்கு பேணி நடப்பது, பணிந்து நடப்பது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, அமல்களிலே சிறப்புக்குரிய தொழுகை, தொழுகைக்கு அடுத்து எது என்று சொன்னால் பெற்றோருக்கு வழிபடுவதுதான். குர்ஆனிலே அல்லாஹ் ஜிஹாது செய்வதை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறான். ஜிஹாத், அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாது செய்வது இருக்கிறதே, அது ஒரு சிறந்த அமல். ஜிஹாதிலே ஒருவன் ஈடுபட்டு அதனாலே அவனுடைய உடைகள் தூசுபடுமானால் அந்த தூசுகளுக்கு கூட நன்மைகள் உண்டு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஜிஹாத் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது மார்க்கத்தில். அப்படி இருக்க அந்த ஜிஹாதுக்கு கலந்து கொள்வதற்காக ஒரு மனிதர் வந்து, உஜாஹிது யா ரசூலல்லாஹ், நாயகமே நான் ஜிஹாது செய்கிறேன் என்று சொன்னபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், லக அபவான், உனக்கு தாய் தந்தையர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். ஆமாம் யா ரசூலல்லாஹ், நாம் என்று சொன்னபோது, ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், உங்களுக்கு ஜிஹாது உங்கள் தாய் தந்தையர்களிடத்தில் தான், உங்களுக்குரிய ஜிஹாத் உங்கள் தாய் தந்தையர்களிடத்தில் தான். அவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள், அவர்களுக்கு பணிந்து நடங்கள், அவர்களுக்கு நீங்கள் செய்கிற பணிவிடையும் ஹிதுமத்தும் தான் உங்களுக்கு ஜிஹாத் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே போல கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோருக்கு பணிவிடை செய்யாமல்
பெற்றோருடைய விஷயத்திலே குறைபட்டு நடந்து கொள்கிறார்களே அவர்களுடைய நிலையை பற்றி சொல்லுகிற போது, ஜிஹாதிலே கலந்து கொண்டு ஒரு மனிதர் ஷஹீத் ஆகிவிட்டார் என்று வையுங்கள், அவருடைய நிலை என்ன? ஷஹீதுடைய மர்த்தபாக்கள் அந்தஸ்துகள் என்ன? கடந்த தினங்களில் நாம் சொல்லியிருக்கிறோம். அவர்களை அல்லாஹ்வின் பாதையிலே யுத்தம் செய்து அதிலே உயிர் விட்டார்களே, அவர்களை மௌத்தானவர்கள் என்று சொல்லாதீர்கள், அப்படி நினைக்காதீர்கள், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட ஃபீசவில் இறைப்பாதையிலே உயிர் நீத்த அவர்களை, அந்த நல்லோர்களை, அவர்களை கூட அல் ஆராஃப் என்ற ஒரு இடத்திலே வைக்கப்படும். சுவர்க்கத்தில் ஆராஃப் என்று ஒரு நாளை மஹ்ஷரில் கியாமத்தில் ஆராஃப் என்று ஒரு இடம் உண்டு. சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, அனில் ஆராஃப் சுயில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அன் அஸ்ஹாபில் ஆராஃபி மன்ஹும். ஆராஃப் வாசிகள், அஸ்ஹாபுல் ஆராஃப், ஆராஃப்ண்டா என்ன, ஆராஃப் வாசிகள் என்றால் யார் என்று கேட்கப்பட்ட போது சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இறை சன்னிதானத்தில் கேள்வி கணக்குகள் முடிந்து போய்விடும். முடிந்ததற்கு பிறகு சிலர் சுவர்க்கத்திற்கும் அனுப்பப்படாமல் நரகத்திற்கும் அனுப்பப்படாமல் ஒரு இடத்திலே இருப்பார்கள். ஆராப் என்பது ஒரு மலை, ஃபஹுவ ஜபல் பைனல் ஜன்னதி ஒன்னார், சுவர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியிலே உள்ள ஒரு மலை அது. அந்த மலையிலே சிலர் இருப்பார்கள். இவர்கள் சுவர்க்கத்திற்கும் போக மாட்டார்கள், நரகத்திற்கும் போக மாட்டார்கள். சுவர்க்கத்திற்கும் செல்ல முடியாமல் ஒரு தடை இருக்கும், நரகத்திற்கும் செல்ல முடியாமல் ஒரு தடை இருக்கும். என்ன தடை என்றால், ஃபமனஅஹும் அல் கத்லு ஃபீ சபீலில்லாஹ் அன் துஹூலின் நார், இவர்கள் இறைப்பாதையிலே கொல்லப்பட்டார்களே, ஷஹீதானார்களே, இந்த நிலை இவர்கள் நரகத்திற்கு செல்வதை தடுத்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வின் பாதையிலே உயிர் நீத்தவர்கள் எப்படி நரகத்திற்கு போக முடியும்? அதனாலே அவர்கள் செய்த அந்த ஃபீசபியில் இறைப்பாதையிலே உயிர் நீத்த அந்த தன்மை, அந்த ஷஹாதத் அவர்களை நரகத்திற்கு செல்ல விடாமல் தடுத்து கொண்டிருக்கும். அப்படியானால் இவர்களை சொர்க்கத்திற்கு செல்ல விடாமல் எது தடுத்து கொண்டிருக்கிறது? وَمَنَعَهُمْ عُقُوقُ الْوَالِدَيْنِ عَنْ دُخُولِ الْجَنَّةِ, இவர்கள் பெற்றோர்களுக்கு ஏதேனும் பாதகம் செய்திருப்பார்கள், அது அவர்களை சுவர்க்கத்திற்கு செல்ல விடாமல் தடுக்கும். இதற்கு விளக்கம் சொல்லுகிற போது, ஜிஹாதிற்கு சென்றார்கள், அப்படி ஜிஹாதிற்கு சென்றது கூட பெற்றோருடைய அனுமதி இல்லாமல் சென்றிருப்பார்கள். பெற்றோரின் அனுமதி இல்லாமல் சென்றால் அது கூட சுவர்க்கத்திற்கு செல்லுவதற்கு தடையாக இருக்கிறது என்று அருமை நாயகம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்படி அவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பார்கள், ஆராஃபிலே இருப்பார்கள். எனவே அவர்கள் நரகத்திற்கும் போகாமல் சுவர்க்கத்திற்கும் அனுப்பப்படாமல் இடையிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பார்கள். ஏது வரையில் என்று சொன்னால், ஹத்தா யக்லல்லாஹு ஃபீஹிம் அம்ரஹு, இவர்களுடைய விஷயத்தில் இறைவன் ஒரு தீர்ப்பு சொல்லுகிற வரை அவர்கள் சுவர்க்கம் நரகம் இரண்டுக்கு மத்தியிலே நிறுத்தி வைக்கப்படுவார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, எந்த அளவிற்கு பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது ஒரு முக்கியமான அம்சம் என்பதற்கு இதுபோன்ற வசனங்கள் நமக்கு முக்கியமான தகவல். அது முஷ்ரிக்கான தாயாக இருந்தாலும் சரி, அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய மகள் அஸ்மா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், என்னுடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்கள் என்னிடத்திலே வருகிறார்கள், என்னை தேடி வருகிறார்கள், நான் அவர்களோடு பேசலாமா, அவர்களோடு நான் சேர்ந்திருக்கலாமா, இணங்கி நடக்கலாமா என்று கேட்கிறார்கள். எந்த அளவிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இவர்கள் கொண்டிருக்கிற பற்றை பாருங்கள். தன்னை பெற்ற தாய், தன்னை பெற்றவர்கள், ஆனாலும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்காத நிலையில் இருக்கிறார்களே, அவர்களை நான் ஏற்கலாமா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடு இணங்கி நடங்கள், சேர்ந்து கொள்ளுங்கள் என்று. ஏன்? அவர்கள் பெற்ற தாய் என்கிற காரணத்தால் அவர்களோடு இணங்கி நடங்கள் என்று அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்மா நாயகி அவர்களுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போல கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலக வாழ்க்கையோடு முடிந்து போய்விடவில்லை. பெற்றோருக்கு நாம் பணிவிடை செய்வது, ஹிதமத்து செய்வது என்பது உலக வாழ்க்கையோடு முடிந்து போவதில்லை. இன்றைக்கு பார்க்கிறோம், பெற்றோர்கள் மரணித்து விட்டால் போதும், ஒரு நிம்மதி ஏற்பட்டு விடுகிறது பல பேருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் பாருங்கள். நடந்த செய்திகள் உண்டு. என்னவென்றால், ஒரு ஊரிலே நடந்த செய்தி, வீட்டிலே வயது முதிர்ந்தவர்கள் இருப்பார்கள்,
வயது முதிர்ந்தவர்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு போதும் போன சொல்லுவாங்களே, போதும் போனது, வயது முதிர்ந்த காலம், தள்ளாடிய காலம், எதையாவது ஒன்றை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ்வும் குர்ஆனிலே சொல்லுகிறான். செய்தனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டை வருகிறது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டை வருகிறது. சட்டை வருகிற போது அந்த வாடையை நுகர்ந்து கொண்டு செய்தனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னீ லஅஜிது ரீஹ யூசுஃப லௌலா அன்து ஃபன்னிதூன், எனக்கு யூசுஃபுடைய வாடை வருகிறதே என்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டை வருகிறது, யூசுஃபுடைய வாடை எனக்கு வருகிறதே, நான் இதை சொல்லுவதனால அம்மா இவர் போதும் போன வயது தள்ளாடிய முதுமை பருவத்திலே உள்ள வார்த்தை என்று நீங்கள் என்னை கேலியாக பரிகாசம் செய்துவிடக்கூடாதே. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஏனென்றால் பெரியவர்கள் வயதானவர்கள் வீட்டிலே இருந்து எதையாவது சொல்லி கொண்டிருந்தால் அதை ஆமாம் இவர்களுடைய வயது போன போக்கிலே தள்ளாடிய நிலையிலே இப்படித்தான் பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று அவர்களுடைய பேச்சை காதிலே வாங்கி கொள்ளாத காலங்களும் உண்டு. அப்படி போகிற போது அவர்களை மதிக்காத காலங்களுமே ஏற்பட்டு விடுகிறது. வயது முதிர்ந்தவர்கள் வீட்டிலே இருந்தால் அவர்களை மதிக்காத சூழல் இருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்தாக அனுப்பப்பட்டவர்கள். எந்த கட்டத்திலும் யாருக்கும் எளிதிலே லானத்து பதுவா செய்வதற்கு மிகவும் யோசிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் மாதத்தினுடைய துவக்கத்திலே மிம்பரிலே ஏறுகிற போது ஆமீன் 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 என்று சொன்னார்களே. சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ ஓத, சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். அந்த துஆ எது? ஒன்று, ரமதான் மாதத்தை அடைந்து ஒருவன் அவன் இஸ்திக்பார் செய்து பிழை பொறுக்க தேடவில்லையானால் அவனும் நாசமாக கடவதாக. ரமதான் மாதம் இஸ்திக்பாருக்குரிய மாதம். அதை ஒரு மனிதன் அடைந்து அந்த மாதத்தில் இஸ்திக்பார் செய்யவில்லை, அந்த ரமதான் அவனுக்கு சாதகமாக அமையவில்லையானால் அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள். ஆமீன் சொல்வது யார்? துஆ ஓதுவதை விட ஆமீன் சொல்வதற்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அத்தாஇ வல் முஅம்மினு ஷரீகானி ஃபில் அஜ்ர், துஆ ஓதுகிறவரும் ஆமீன் சொல்லுகிறவர்களும் கூலி கொடுக்கப்படுவதில் நிகரானவர்கள் தான். இரண்டு பேருக்கும் ஒன்று போல தான் கூலி. துஆ ஓதுகிறவருக்கும் ஆமீன் சொல்கிறவர்களுக்கும் கூலி என்னவோ ஒன்றுதான். அதே நேரத்தில் பாருங்கள், ஒருவர் துஆ ஓதுகிறார், இன்னொருவர் ஆமீன் சொல்கிறார். அப்படியானால் என்ன பொருள்? கையெழுத்து வைக்கிறார்கள். நாகூர் ஷரீஃபில் ஒரு மகான் அவர்களை சந்திக்க நேர்ந்தது. தர்காவில் இருக்கிற போது ஒரு பெரிய மனிதர் அவர்கள் துஆ ஓதுங்கள் என்று நம்மை சொன்னார்கள். நான் சொன்னேன், ஹதரத் நீங்களும் துஆ ஓதணும், பெரிய மனிதர்கள் நீங்கள் என்ற போது, துஆ ஓதினால் ஆமீன் சொல்லுகிறவர் முத்திரை வைக்கிறார், கையெழுத்து வைக்கிறார். நான் கையெழுத்து வைக்க வேண்டுமா அல்லது நான் ஓத நீங்கள் ஆமீன் சொல்லணுமா என்று கேட்டார்கள். நீங்கள் ஓதுங்க, நான் ஆமீன் சொல்கிறேன். நீங்கள் ஓதுகிற துஆவிற்கு நான் ஆமீன் சொல்கிறேன் என்றால் என்ன பொருள்? நான் கையெழுத்து வைக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்படி ஆமீன் சொல்வது அவ்வளோ முக்கியத்துவம். இப்பொழுது இதற்கு யார் ஆமீன் சொல்வது? ரூஹுல் குதுஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். இரண்டாவது, என் பெயரை கேட்டு, அதாவது நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, உங்களுடைய பெயரை கேட்டு யார் ஒருவன் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் நாசமாக போகட்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று சொல்கிறார்கள். மூன்றாவது, ஒரு மனிதனுக்கு வயது முதிர்ந்த தாய் தந்தையர்கள் இருந்து அவர்கள் இவனை சுவர்க்கமடைய செய்யவில்லை ஆனால், அதாவது என்ன பொருள்? அவர்களுக்கு இவன் தன் இறக்கையை தாழ்த்திருக்கவில்லையானால், அவர்களை பணிந்திருக்கவில்லையானால் அவனும் நாசமாகட்டும் என்று சொன்னபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று சொன்னார்கள். பாருங்கள் எந்த அளவிற்கு பெற்றோர்களை பேணி நடக்க வேண்டும் என்பது இதிலே புரிகிறது. நான் சொல்ல வந்த செய்தி, ஒரு ஊரில் ஒரு பெரிய மனிதர் வீட்டிலே பெரியவராக இருக்கிறார். எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால், அவருக்கென்று ஒரு தனி பாத்திரம், பழைய பாத்திரம், அதில் கொஞ்சம் சாப்பாடு சால்னா சாம்பாரை போட்டு கொடுத்து அவரை சாப்பிட வைப்பது. அவர் சாப்பிட்டு எஞ்சியதாக இருந்தால் அதை கொண்டு போய் வெளியிலே பிராணிகளுக்கு வைத்து விடுவது. இப்படி ஒரு மட்டரகமாக ஒரு மனிதன் தன் தந்தையை நடத்துகிறான். தன் தந்தையை இவ்வளவு மட்டரகமாக நடத்துகிறான். ஏதோ அவர் வயது முதிர்ந்த காலத்தில் அந்த வீட்டிலே கிடக்கிறார். கொஞ்ச காலம் போனது அவருக்கு இயற்கையான மௌத்து ஏற்பட்டு விட்டது, மரணித்து விட்டார். இவன் விட்டா போதும், அப்பா இறந்து போயிட்டார்னு சொல்லி கொண்டு போய் கபரில் கொண்டு போய் அடக்கிட்டு வந்தாச்சு. வந்ததற்கு பிறகு வீட்டிலே அந்த பாத்திரம் இருக்கிறதே, பழைய பாத்திரம், தந்தைக்காக கொடுக்குற பாத்திரம், இனி அதை என்ன செய்வது? எடுத்து தூக்கி கீழே வீசிட்டான், வெளியில் போயிடுச்சு. இவன் எங்கேயோ வெளியே போய்விட்டு வந்தால் அந்த பாத்திரம் வீட்டிலே இருக்கிறது.
வீட்டில் டேபிளில் வச்சுருக்கு. வந்து மனைவி இடத்துல கேட்டான், இதை நான் வெளியில் தூக்கி வீசிட்டு போனேன், திரும்ப எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரியவில்லையே, இது எப்படி வெளியே வந்து இங்கே வந்து தெரியல எனக்குன்னு மனைவி சொல்கிறாள். மகனை அழைத்து, இந்த பாத்திரத்தை நீனா கொண்டு வந்தா என்றபோது, ஆமாப்பா நான் தான் கொண்டு வந்தேன்னா. ஏன் இதை தான் நான் வெளியில் குப்பையில் வீசிட்டேன்னு ஏன் கொண்டு வந்தான்னு பிறகு, ஏன் தான் அப்படி சொல்கிறீங்க, நீங்கள் வயசானதுக்கு பிறகு உங்களுக்கு வைக்கணுமேன்னா பையன். அவன் என்ன, அவனுக்கு உணர்த்தப்பட்டது, வயதாகிவிட்டால் வயோதிகமாகிவிட்டால் இந்த பாத்திரத்தில் தான் உணவு வைக்க வேண்டும் என்று இளமையிலிருந்தே அவனுக்கு உள் உணர்வு ஏற்பட்டு விட்டது. அப்போ நீங்கள் வயதானதுக்கு பிறகு உங்களுக்கு வயசானா நான் வைக்க வேண்டுமே, அப்போது நினைத்தான். தன் தந்தை வஃபாத்தானதற்கு பிறகுதான் அவனுக்கு உணர்வு ஏற்படுகிறது. ஏற்பட்டு என்ன பிரயோஜனம், தந்தை போயிட்டாரே. அப்படியானால் நாளை எனக்கும் இப்படி ஒரு சூழல், இப்படி ஒரு சூழ்நிலைத்தானே வரும் என்று அவன் நினைத்தான். அண்மையிலே நான் படித்த ஒரு கட்டுரை, ஒரு மனிதர், வயதான மனிதர் வீட்டிலே இருக்கிறார். ஜன்னலிலே ஒரு காக்கை வந்து நிற்கிறது, ஒரு காகம் நிற்கிறது. இந்த பெரியவர் மகனை பார்த்து, மகன் டேபிளில் உட்காந்து ஏதோ எழுதி கொண்டிருக்கிறார், அல்லது சிஸ்டம் கம்ப்யூட்டரில் உட்காந்துருப்பார்னு வைங்களேன். மகனை பார்த்து, மகனே அது என்ன என்று கேட்கிறார். மகன் பார்த்தான், ஜன்னலில் காக்கை நிற்கிறது. அப்போ அது காக்கை என்று சொன்னார். கொஞ்ச நேரமானது. பாப்பா கேட்டார், மகனே அந்த ஜன்னலில் என்னவோ நிற்கிற மாதிரி தெரியுதே, என்னதுன்றார். கொஞ்சம் சத்தம் கூடி அது காக்கைன்னு சொன்னான். சற்று நேரம் கழிந்தது. மகனே அந்த ஜன்னலில் என்ன நிற்குதுன்னு கேட்டார். அதுதான் சொல்கிறேன்ல காக்கைன்னு கத்துனான், கொஞ்சம் சப்தத்தை கூட்டினான். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிந்தது. மகனே ஜன்னலில் என்னவோ நிற்கிற மாதிரி இருக்கு. அம்மா இவரை பாருமா, இப்படி திரும்ப திரும்ப இதையே கேட்டுட்டு இருக்கிறாரு, என்னை போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கிறார், அது காக்கை காக்கை காக்கைன்னு சொன்னான். அம்மா அடுப்பங்கரையில் கிச்சன்லேருந்து வெளியில் வந்தாங்க. ஒரு டைரி, பழைய டைரியை எடுத்து கொண்டு வந்து மகனிடத்தில் கொடுத்து இதை கொஞ்சம் படிப்பான்ட்டு கொடுத்தாங்க. யார்? அம்மா. அதில் வாப்பாக்காரர் எழுதி வைத்திருக்கிறார் தன்னுடைய இளம் வயதிலே நடந்த ஒன்றை. என்னுடைய மகன் இன்னான் பெயரை எழுதியவன். நான் ஒரு நாள் வீட்டிலே இருந்து வேலை செய்து கொண்டிருந்தேன். என் மகன் என்னிடத்தில் ஜன்னலிலே என்ன நிற்கிறது என்று கேட்டான். அப்போது ஒரு காக்கை நின்றது. நான் அது காக்கை என்று சொன்னேன். திரும்ப என்னிடத்தில் அது என்ன என்று கேட்டான். நான் காக்கை என்று சொன்னேன். திரும்ப கேட்டான், நான் காக்கை என்று சொன்னேன். இப்படியாக என்னிடத்தில் 26 முறை கேட்டான். தந்தை எழுதி வைத்திருக்கிறார். எப்படியாக 26 முறை கேட்டான். நான் 26 முறையும் அவனுக்கு அது காக்கை 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 என்று சொன்னேன். ஏன்? அது காக்கை என்பது அவனுக்கு தெரிய வேண்டுமே, அவனுக்கு புரிய வேண்டுமே என்று நான் சொன்னேன் என்று எழுதி வைத்திருக்கிற அந்த டைரியை கொண்டு வந்து அம்மா எடுத்து காட்டி இதை கொஞ்சம் படின்னு கொடுத்தாங்க. அதை படித்து அந்த மகனுக்கு கண்ணீர் சிந்தி. என்னிடத்தில் தந்தை 4 தடவை தான் கேட்டிருக்கிறார். 4 தடவை தான் கேட்டிருக்கிறார். 2வது தடவை கேட்கும்போது கொஞ்சம் சப்தம், 3வது தடவை கேட்கும்போது அதை விட அதிகமான சப்தம், 4வது தடவை கேட்கும்போது இவர் கோபத்தினுடைய உச்சத்திற்கே போய்விட்டார். ஆனால் இவர் 26 தடவை கேட்கும் போதும் அந்த தந்தை எப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்? இதுதான் தாய் அன்பு, தந்தை அன்பு, பெற்றோர்களுடைய அன்பு என்பது. அப்படி ஒரு மனிதன் எப்படி தான் பிறரால், தன்னுடைய பிள்ளைகளால் நடத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறானோ அதற்கு ஏற்ப அவனும் அப்படி நடக்க வேண்டும். அப்படி நடக்க வேண்டும் என்பது உலக வாழ்க்கையோடு முடிந்து போய்விடுகிற ஒன்றல்ல. ஒரு மனிதன் தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையாக செய்து முடித்தவனாகுவானா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு பணிவிடை செய்வது, பெற்றோர்களுக்கு உகந்து நடப்பது எப்போது முடியும்? அது முடிவுக்கே வராது. பெற்றோர்கள் வஃபாத்தாகிவிட்டால், மரணித்து விட்டால், யார் அவர்களில் இருவரோ அல்லது அவர்களில் ஒருவரோ மரணித்து விட்டால், வாரந்தோறும் ஜும்மாவிற்கு பிறகு அவர்களுடைய கபர்களை யார் ஜியாரத்து செய்கிறார்களோ, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாரந்தோறும் ஜும்மாவிற்கு பிறகு யார் தன் பெற்றோரின் கபர்களை ஜியாரத்து செய்கிறார்களோ அவர்கள்தான் பர்ரா, நல்லவர்கள், பெற்றோருக்கு பணிவிடை செய்தவர்கள் என்று எழுதப்படும். மட்டுமல்ல, அவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மிஷ்காத் ஷரீஃபிலே ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு மனிதர், யா ரசூலல்லாஹ், நான் சுவர்க்கத்தின் வாசலை முத்தமிடுவதாக நேர்ச்சை செய்து கொண்டேன், சுவர்க்க வாசலை முத்தமிடுவதாக நேர்ச்சை செய்து கொண்டேன் நாயகமே, அதற்கு எனக்கு வழி இல்லை, நான் அப்படி நேர்ச்சை செய்துவிட்ட அந்த நதர் நேர்ச்சியை நிறைவேற்றுவதற்கு எனக்கு என்ன வழி சொல்லுங்கள் நாயகம் என்று கேட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு தாய் தந்தையர்கள் இருக்கிறார்களா? இல்லை நாயகமே. தாய் தந்தையர்கள் இருந்தால் அவர்களுடைய கால்களை போய் முத்தமிடுங்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை நாயகமே, எனக்கு பெற்றோர்கள் இல்லை, மரணித்து விட்டார்கள். அப்படியானால் அவர்களுடைய கபறுகளை போய் முத்தமிடுங்கள். யா ரசூலல்லாஹ், என் தாய் தந்தையர்களுடைய கபர் எங்கே இருக்கிறது என்றே எனக்கு தெரியாது நாயகமே என்ற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மண்ணிலே தரையிலே 2 கோடுகளை வைத்து நீட்டுங்கள், கோடு கிழியுங்கள். இது என் தந்தையின் கபர், இது என் தாயின் கபர் என்று நியத்து செய்து அந்த கோடுகளை முத்தமிடுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாமா பாக்கர் சாஹிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு ஹிதாயத்துல் அனாம் இலா ஜியாரத்தி அவுலியால் கிராம் கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிற செய்தி இது. ஹதீஸிலிருந்து எடுத்துச் சொல்கிறார்கள், வெறுமனே கதை அல்ல இது. அப்படி பெற்றோர்களுக்கு அப்படி நடக்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டார்கள், யா அல்லாஹ், என் தாயினுடைய கபரை நான் ஜியாரத்து செய்ய வேண்டும், எனக்கு அனுமதி தான் அல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டு மதீனாவிற்கு இடையிலே அபவா என்று சொல்லக்கூடிய இடம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டு மதீனாவிற்கு சென்றார்கள் தன் தந்தையாரினுடைய கபரை தரிசிப்பதற்காக. இளம் வயதில் பிறக்க முன்னரே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை வஃபாத். இளம் வயதில் ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் பிஞ்சு மகனை கையிலே பிடித்து கொண்டு மதீனாவிற்கு அழைத்து செல்கிறார்கள். அங்கே தாய்மாமன்கள் இருக்கிறார்கள், பனு நஜ்ஜார் கோத்திரத்தவர்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய சொந்த ஊர் ஆமினா நாயகிக்கு அவர்களுக்கு ஊரது மதீனா ஷரீப். எனவே அங்கே கொண்டு போய் தன் சகோதரர்களிடத்திலே, தன் குடும்பத்தாரிடத்திலே தன்னுடைய செல்ல குழந்தை செல்ல மகனை காட்டுவதற்காக வேண்டி அன்னை ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழைத்து சென்றார்கள் மதீனா ஷரீஃபிற்கு. அப்படி அழைத்து சென்று அவர்களிடத்திலே காட்டிவிட்டு திரும்ப மக்காவிற்கு வருகிற வழியில் தான் அபவா என்று சொல்லக்கூடிய இடத்தில் அன்னை ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வஃபாத் ஆகிவிடுகிறார்கள். அங்கேயே கபர் அடக்கப்பட்டு விடுகிறது. இதை நினைத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்திற்கு பிறகு, நுபுவத்தின் பிரகடனத்திற்கு பிறகு தன் தாயினுடைய கபரை ஜியாரத்து செய்ய வேண்டும் அல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள், ஜியாரத்திற்காக புறப்பட்டு வந்தார்கள். சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஜாரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கப்ர உம்மிஹி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தாயினுடைய கபரை ஜியாரத்து செய்தார்கள். ஃபபகா, அந்த ஜியாரத்தில் நின்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள் நிறைந்த தன் அன்னையை தாயை நினைத்து அழுதார்கள், கண்ணீர் சிந்தினார்கள். வஅபுகா மன் ஹவுலஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவர்களை சுற்றியிருந்த நாங்கள் எல்லாம் அழுதோம் என்று சொல்கிறார்கள். ஏன்? அனலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள் நிறைந்த தங்களுடைய தாயாரை நினைத்து அழுகிற போது அதை பார்த்து கொண்டு யாருக்கு சும்மா இருக்க முடியும்? எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள் நிறைந்த தன் தாயாரினுடைய கபரை ஜியாரத்து செய்து அழுத போது அவர்களை சுற்றி நின்ற நாங்களெல்லாம் அழுதோம் என்று சொல்லி காட்டினார்கள். அப்படி அருமையானவர்களே, உலக வாழ்க்கையோடு பெற்றோர்கள் அவர்களுடைய கடமைகள் முடிந்து போவதில்லை. அவர்கள் வஃபாத்தானார்களும் கூட, அவர்கள் மரணித்து விட்டாலும் கூட அவர்களுக்கு நன்மைகளை சேர்த்து வைக்க வேண்டிய கடமைகள் நமக்கு இருக்கிறது. சையதுனா சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், நான் வெளியூருக்கு சென்று வந்தேன். அப்படி சென்று நான் திரும்பியதற்கு பிறகுதான் பார்க்கிறேன், அருள் நிறைந்த என்னுடைய தாயார் மௌத்தாகி விட்டார்கள். அவர்களுடைய மரணத்தின் தருவாயிலே நான் அருகே இல்லாமல் போனேன் நாயகமே. என் தாய் சக்கராத்திலே இருக்கிற போது என்னிடத்தில் என்னென்ன சொல்ல நினைத்தார்களோ, அல்லது சக்கராத்திலே இருக்கிற போது என் தாய்க்கு நான் ஏதாவது உபகாரம் செய்திருக்க வேண்டுமே, அதற்கு வாய்ப்பற்று போனது நாயகமே. நான் அவர்களுக்கு அருகே இல்லாமல் போனேன் நாயகமே. யா ரசூலல்லாஹ், என் தாய் மௌத்தாகி விட்டார்கள், அவர்கள் அடக்கப்பட்டு விட்டார்கள். இப்போது என்னுடைய தாயாருக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் நாயகமே. என் தாயாருக்கு நான் ஏதாவது செய்யணும், என்ன செய்யலாம் என்று கேட்டபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரத்தில் அந்த பகுதியில் மதீனா ஷரீஃபில் தண்ணீர் தட்டுப்பாடு. அதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கிணறு தோண்டுங்களேன், கிணறு தோண்டி அந்த கிணற்று தண்ணீரின் நன்மையை உங்கள் தாயாருக்கு சேர்த்து வையுங்கள் என்றார்கள். முதலில் சொன்னார்கள் தர்மம் செய்யுங்கள் என்றார்கள். தர்மத்தில் எது சிறந்தது நாயகமே என்ற போது நீங்கள் தண்ணீரை கொடுங்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் தண்ணீர் தான் அவ்வளோ அன்றைக்கு இருக்கிற தேவையாக இருந்தது. அன்றைக்கு இருக்கிற அவசிய தேவை தண்ணீர். மதீனா ஷரீஃபிலே ஒரே ஒரு கிணறு இருந்தது, அது கூட ஒரு யகூதிக்கு சொந்தமானதாக இருந்தது. முஸ்லீம்கள் போய் தண்ணீர் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு குடம் தண்ணீர் எடுப்பதற்கு பல திர்ஹங்கள் விலை கொடுக்கப்பட்டது.
அப்படி இருந்த அந்த நிலையில் அதிலும் கூட தினமும் தண்ணீர் கிடைக்காது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிடைக்கும். அதுவும் கூட எப்பொழுது போனாலும் கிடைக்காது, குறிப்பிட்ட நேரத்தில் தான் கிடைக்கும். தண்ணீருக்கு தயக்கமாக இருந்த அந்த நேரத்தில் சஹாபிகள், நாயகமே யா ரசூலல்லாஹ், தண்ணீர் கிடைப்பதற்கு இவ்வளவு சிரமமாக இருக்கிறது என்று தங்களுடைய தாகமேலீட்டை முறையிட்ட போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த கிணற்றை யார் வாங்கி, யஹூதியிடமிருந்து யார் இந்த கிணற்றை வாங்கி இதை முஸ்லிம்களுக்காக வேண்டி வக்ஃப் செய்து விடுகிறார்களோ அவர்களுக்கு நான் சுவர்க்கத்தில் ஒரு நீரூற்றை வாக்களிக்கிறேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அளவிற்கு தண்ணீர் தட்டுப்பாடு. சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் வந்து அந்த யஹூதி இடத்தில் விலை பேசினார்கள். அவன் அதற்கு உரிய என் விலையை விட அதிகமாக சொன்னான். ஆனாலும் சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்களே, சொன்னது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொன்னது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அவன் கேட்ட அந்த திருகத்தை கொடுத்து, இன்றைக்குள்ள பெருமதிப்பு எடுத்துக்கொண்டால் பல லட்ச திருகங்களை தாண்டி போயிருக்கும், அவ்வளவு அதிகமாக அவர்கள் கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி, நாயகமே யா ரசூலல்லாஹ், நான் கிணற்றை வாங்கிவிட்டேன், இப்பொழுது இதை வக்ஃப் செய்கிறேன் என்று சொன்னார்கள். அப்படி தண்ணீர் தட்டுப்பாடாக இருந்த நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில், நீங்கள் தண்ணீரை தர்மம் செய்யுங்கள் என்ற போது மதீனா ஷரீஃபில் கிணறு தோண்டி அந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹாதிஹி லி சஅத் உம்மி சஅத், இது சஅதுடைய தாயாருக்காக என்று சொன்னார்கள். அபூ தாவூத் புகாரியிலெல்லாம் இந்த ஹதீஸ் பதிவு பெற்றிருக்கிறது. அப்படி மரணித்துவிட்ட தன் தாய் தந்தையர்களுக்கு நன்மைகளை சேர்த்து வைப்பதற்கு என்னென்ன வழியோ அவைகளை செய்வது ஈசால் தவாப். அதில் அந்தந்த காலத்தில் என்னென்ன உண்டோ அதை செய்ய வேண்டும். ஈசால் தவாப் தர்மம் செய்வதற்கிறதே, அந்தந்த காலத்தில் மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஈசால் தர்மம் செய்து அதை மக்களுக்கு வழங்கி அந்த நன்மையை இழந்துவிட்ட மரணித்துவிட்ட தன் பெற்றோர்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டும். அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய செய்தி. இப்படி அருள் நிறைந்த திருத்தோழர்கள் ஒவ்வொருவரும் மரணித்துவிட்ட தங்கள் தாய் தந்தையர்களுக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்திருக்கிறார்கள், தாய் தந்தையர்களுக்காக வேண்டி ஈசால் செய்திருக்கிறார்கள், தாய் தந்தையர்களுடைய ஹிதாயத்திற்காக வேண்டி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்டிருக்கிறார்கள். சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த நிலையில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், என் தாய்க்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லை நாயகமே, என் தாய்க்கு ஹிதாயத்து வேண்டும். ஒரு கட்டத்தில் அந்த தாய் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசிக்கொண்டிருப்பார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசுவார்கள். அந்த வீட்டில் இருப்பது நரகம் போல தெரிந்தது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. இருந்த போதிலும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், அவர்கள் முஷ்ரிக்கானவர்களாக இருந்தாலும் சரி பெற்ற தாய் தந்தையரை பேணி நடங்கள் என்று சொன்னார்கள். அதனால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருந்த போதிலும் அவர்கள் யார், பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதம் நிறைந்த அந்த அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்களிலே ஒருவர். தன்னுடைய வாழ்க்கை வாழ்வு எல்லாமே நபிகளுக்கு அர்ப்பணம் செய்த சஹாபி சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களாலே கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா? இருந்த போதிலும் சொல்லுவது தாயாயிற்றே, என்ன செய்வது என்று முடியாத நிலையிலே வீட்டில் இருக்கிறார்கள். ஒரு நாள் அவர்கள் நபிகளின் தர்பாரிலிருந்து வீட்டிற்கு செல்லுகிறார்கள். சென்றால் அங்கே தாய் வசை மாறி பொழிகிறார்கள் வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து. அவ்வளவு மோசமாக ஏசுகிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டுமானால் தன் மீது பேசப்படுகிற ஏசப்படுகிறவைகளை எல்லாம் காது கொடுத்து கேட்பார்கள். ஒரு கட்டத்தில் சையதுனா அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்மார் யாசிர், இந்த உங்கள் ஒரு குடும்பமே தியாகம் செய்த குடும்பம், உங்களுக்காகவே நான் சுவர்க்கத்திலே இடம் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். வெற்று மேனியோடு பாலைவனத்து வெண்மணலிலே கிடத்தப்படுவார்கள். அந்த நிலையில் அவர்களிடத்திலே சொல்லப்படும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத், நீ யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீரோ அந்த முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ வாயாலே ஏச வேண்டும் என்று சொல்லுவார்கள். சையதுனா அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வேண்டாம் வேண்டாம், அப்படி ஏசினால் வாழ்வதை விட செத்து மடிவது மேல் என்று சொன்னார்கள். அப்படி இருக்க ஒரு கட்டத்தில் அவர்கள் வெற்று மேனியோடு பாலைவன வெண்மணலிலே புரட்டப்படுகிறார்கள். அவர்களுடைய உதிரமெல்லாம் ஊனமெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த வழியாக வருகிற அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்க்கிறார்கள்.
அதை அந்த காட்சியை கண்டு கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அம்மாரே நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் செய்கிற இந்த தியாகம், ஒரு குடும்பமே தியாகம் செய்தது. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, 3 பேரும். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று ஏற்றுக்கொண்டதால என்ன நடந்தது? 2 ஒட்டகங்களை பிடித்து ஒரு ஒட்டகத்தில் அவர்களுடைய ஒரு காலையும் இன்னொரு ஒட்டகத்தில் இன்னொரு காலையும் கட்டி 2 ஒட்டகங்களையும் 2 துருவமாக ஓடவிட்டார்கள். வட தென் துருவமாக ஓடவிட்டார்கள். ஒட்டகம் 2ம் ஓட இவர்களுடைய கவிடு கிழிந்து உடல் 2ஆக கிழிந்து போய் வஃபாத்தானார்கள். அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டது. அதே போல அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நிலை, இந்த நிலையில் அவர்களுடைய உடல் எல்லாம் கொதித்து கொண்டிருக்கிறது, ரணமாக இருக்கிறது. அந்த பகுதியாக வந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தபோது, யா ரசூலல்லாஹ், எனக்கு இது ஒன்றும் பெரியதில்லை நாயகமே என்று எனக்கு துஆ செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போது செய்தனா அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய எதிரி என்னை இவ்வளவு கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கிறானே, அது என்னுடைய எஜமானாக இருக்கிறவன், இவர்களை அடிமையாக வைத்து எஜமானாக இருக்கிறானே, அவன் சொல்லுகிறான், நாயகமே நான் உங்களை ஏச வேண்டுமாம், உங்களை நான் ஏச வேண்டுமாம் என்று சொன்னார்கள். அப்படி சொன்னபோது சரி அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு ஏசுவார்களா? அவர்கள் யார்? வீர பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகனார். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அபூஜஹல் கேட்டான், சுமையா, உம்முடைய கணவருக்கும் மகனுக்கும் ஏற்பட்ட கதியை பார்த்தீர்களே, இப்போவாவது நீங்கள் முஹம்மதை மறுத்து விட்டதாக அவரை ஏசி நீங்கள் என்னிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நீங்கள் விடுதலை பெறலாம் என்று சொன்னான் அபூஜஹல். வீரப்பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, வேண்டாம் வேண்டாம், உன்னிடத்திலே நான் அப்படி சரணடைந்து அவர்களை ஏசிவிட்டு வாழ்வதை விட நான் வீழ்வது மேல் என்று சொன்னார்கள். கடைசியில் என்னானது? கொடியவன் அபூஜஹல் அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாய்மை தடத்திலே, அவர்களுடைய பெண்ணுறுப்பிலே, மான உறுப்பிலே அம்பு பாய்ச்சினான். அந்த நிலையில் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஷஹீதானார்கள். அந்த வீரப்பெண்மணியின் மகன் அல்லவா அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், இவன் சொல்லுகிறான் என்னையே உங்களை ஏச சொல்லுகிறான் என்ற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்மார் ஏசுங்களேன், ஒரு முறை அல்ல 100 முறை நீங்கள் ஏசுங்களேன், அதன் மூலம் உங்களுக்கு கொஞ்ச நேரம் விடுதலை கிடைக்கும் என்றிருந்தால் ஏசுங்களேன். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி தன் மீது ஏச்சி ஏற்படுவது, தங்கள் பேசப்படுவதும் ஏசப்படுவதையும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கிக் கொள்வார்கள். ஆனால் சஹாபிகளால் தாங்க முடியுமா? சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிற்கு வந்தபோது தன்னுடைய தாயார், தன்னை பெற்ற தாயார், காலமெல்லாம் தினம் தினம் ஏசிக்கொண்டிருக்கிறவர்கள் அன்றைக்கு அதிகமாக வசை மாறி பொழிகிறார்கள். வேதனை தாங்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியேறி, யா ரசூலல்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, கண்மணிய நாயகமே யா ரசூலல்லாஹ், என் தாய்க்கு ஹிதாயத்தை கொடுங்களேன் என்று சொன்னார்கள். தாய் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார்கள், ஹிதாயத்தை கொடுங்கள் என்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த தீர்க்கமான துஆ, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏசப்படுவதை காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்க முடியாத அந்த நிலையில் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சரணடைந்து, யா ரசூலல்லாஹ், என் தாய்க்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்ற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்திராங்க, அல்லாஹும் வஹதி உம்மி அபீ ஹுரைரா, யா அல்லாஹ், அபூ ஹுரைராவுடைய தாயாருக்கு ஹிதாயத்தை கொடு என்று சொன்னார்கள். சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இது போதும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து விட்டார்களா, எனக்கு இது போதும் என்று வீட்டிற்கு போகிறார்கள். கதவை தட்டுகிறார்கள், கதவு திறக்கப்படவில்லை. உள்ளே யாரோ குளித்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. கதவை திறந்து உள்ளே போனால் அவர்களுடைய தாயார் குளித்து விட்டு வெளியிலே வருகிறார்கள். தன் மகனை பிடித்து கட்டி அணைத்து கரத்தை முத்தி, மகனே, உன்னுடைய நபியை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி கலிமா சொன்னார்கள். அருமையானவர்களே, அப்படி தன் பெற்றோருக்கு ஹிதாயத்து கிடைக்க வேண்டும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பணிந்து நின்றார்கள். சையதுனா அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அபூ குஹாஃபா, சஹாபிகளிலே 4 தலைமுறை சஹாபிகள். நபிமார்களிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, கரீம் இப்னு கரீம் இப்னு கரீம் இப்னு கரீம், சங்கையானவர்கள், அடுத்து 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 இன்னும் 4 பேர் என்று சொன்னார்களே. யார்? இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப், யூசுப் அலைஹிமுஸ்ஸலாம்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவர்களின் மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவர்களின் மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவர்களின் மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், தொடர்ந்து வந்த நபிமார்கள். அதே போல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருத்தோழர்களிலே சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய தந்தையார் அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மகனார் 4 பேரும் சஹாபியாக இருந்தார்கள். இப்படி அமையப்பெற்ற ஒரே சஹாபி சையதுனா சித்திக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். அவர்கள் தன் தந்தையை அபூ குஹாஃபா அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இருந்தார்கள். அழைத்து சென்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் விட்டு, யார சொல்லலாம், இவருக்கு ஹிதாயத்தை கொடுங்க, இவருக்கு கலிமா சொல்லிக் கொடுங்கள் என்ற போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன அபூபக்கர் இப்படி செய்து விட்டீர்கள், வயது முதிர்ந்த உங்கள் தந்தையை அழைத்து வந்திருக்கிறீர்களே, நீங்கள் சொன்னால் நான் வந்திருக்க மாட்டேனா என்றார்கள். நான் வந்திருப்பேன் என்றார்கள். இல்லை நாயகமே, அவர்தான் உங்களிடத்திலே வர வேண்டும், என் தந்தை தான் உங்களிடத்திலே வர வேண்டும், அவருக்கு உங்கள் திருக்கரத்தாலே அவரை தொட்டு நீங்கள் அவருக்கு உங்கள் திருவாயாலே நீங்கள் கலிமா சொல்லிக் கொடுங்கள் என்றார்கள். அப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டது. சையதுனா அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி அருந்திரு தோழர்களான சஹாபிகள் அவர்கள் செய்த சத்திய சேவைகளில் தங்கள் பெற்றோருக்கு பணிவிடை செய்வது, அவர்களுடைய ஹிதாயத்திற்கு காரணமாக இருப்பது, அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் சரி அவர்கள் வஃபாத்திற்கு பிறகும் சரி அவர்களுக்கு ஈசால் தவாப் நன்மைகளை சேர்த்து வைப்பது, இப்படியாக தங்களுடைய வாழ்க்கையிலே ஈடுபட்டு வந்தார்கள். அதனாலே தான் அதைத்தான் கண்மணியாம் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதன் எவ்வளவு பணிவிடை செய்தாலும் சரி, தாயை தன்னுடைய தலையிலே சுமந்து கொண்டு காபத்துல்லாவை சுற்றி வந்தாலும் சரி, அவன் அந்த தாயினுடைய பிரசவ நேரத்தில் அந்த தாய் அழுத அந்த அழுகை அவள் கூறியது ஆகின்ற அந்த சப்தத்திற்கு ஈடாகாது என்று சொல்லி காட்டினார்கள் கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட நிலையில் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டியதனுடைய அவசியத்தையும் அகமியத்தையும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறையவே சொல்லியிருக்கிறார்கள். அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து நடக்க வேண்டும். அதன்படி நாம் ஒழுகுகிற போது நாளை நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பக்குவம் உள்ளவர்களாக, நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக, நமக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதை விட்டுவிட்டு பெற்றோர்களை அவர்களுக்கு செய்ய வேண்டிய முறைகளை செய்யாமல் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு அடக்குகிற போது கூட ஏதோ ஒரு மிருகத்தை செத்துவிட்டு மிருகத்தை புதைப்பதை போல புதைத்துவிட்டு ஒரு ஃபாத்திஹா இல்லை, ஒரு ஈசால் தவாப் யாசீன் இல்லை, எதுவுமே இல்லாமல் அவர்களுக்கும் தனக்கும் எந்த தொடர்புமே இல்லாதது போல போய்விடுகிறார்கள். இல்லையா? அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். அப்படி இருப்பார்களேயானால் நாளை அவர்களுடைய நிலையும் அப்படித்தான் முடியும். அதனாலே தான் அல்லாஹ் தஆலா துஆவிலேயே சொல்லி தந்தான், வகுல் ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, நீங்கள் அப்படி துஆ செய்யுங்கள் என்று சொல்லி தந்தான் அல்லாஹ். என்ன காரணம்? நாம் துஆ செய்தால் நாளை நமக்கு நம் பிள்ளைகள் துஆ செய்வார்கள். ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். ஒரு மனிதர், ஒரு மகான், ஒரு வலியுல்லா, அவர்கள் கபிரிஸ்தான் பக்கத்திலே செல்கிறார்கள். ஒரு ஊருக்கு போயிருக்கிறார்கள். கபிரிஸ்தானிலே ஒரு ஆளை பார்க்கிறார்கள். கபரிலிருந்து ஒரு மனிதர் வெளியிலே வருகிறார். அவருடைய முகம் கழுதை முகம் போல இருக்கிறது. அவருடைய முகம் கழுதை முகம் போல இருக்கிறது. கழுதை கத்தியது போல கத்துகிறார். அதற்கு பிறகு உள்ளே போய் விடுகிறார். அடுத்த நாள் பார்க்கிறார்கள். அதுபோல அந்த குறிப்பிட்ட நேரத்திலே அந்த மனிதன் வெளியிலே வருகிறான். வெளியிலே வந்து கழுதை போல கத்துகிறான். அவனுடைய முகமும் கழுதை போல இருக்கிறது. இவர்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களிடத்தில் கேட்டார்கள், இந்த கபரை உடையவர் யாருன்னு கேட்டாங்க. ஒரு கபரை காட்டி இந்த கபருடையவர் யார் என்று. இந்த ஊர் மக்கள் சொன்னாங்க, இவர் ஒரு நல்ல மனிதர், ஒரு சீதேவியான மனிதர், எங்களிலே வாழ்ந்தவர் இப்போ மரணித்து கொஞ்ச நாள் தான் ஆயிடுச்சுன்னாங்க. அவரை நல்ல மனிதர், சீதேவியான மனிதர் என்கிறீர்களே, ஆனால் அவர் இப்படி அல்லவோ இருக்கிறார். சரி, அவருக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். ஆமாம், அவருடைய வயது முதிர்ந்த தாய் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இவர்கள் தாயார் இடத்திலே சென்றார்கள். அம்மா, உங்களுடைய மகன் மரணித்து விட்ட அந்த மகன், அவனை நீங்கள் பொருந்தி கொண்டீர்களா? நீங்கள் பொருந்தி கொண்ட நிலையில் அவன் மரணித்தானா என்று கேட்டார்கள் அந்த மனிதன். அம்மா சொன்னார்கள், ஆமாம், அவன் நல்லவன் தான், இருந்தாலும் அவன் சில சமயங்களில் தன்னுடைய மனைவிக்கு சாதகமாக என்னை அவன் அவமானமாக பேசுவான். ஒரு கட்டத்தில் என்னுடைய மனம் வேதனைப்படுகிற வகையில் கிழட்டு கழுதை சும்மா இரு என்று சொல்லிவிட்டான். தாயை பார்த்து கிழட்டு கழுதை சும்மா இரு என்று சொல்லிவிட்டான். அப்படி சொன்னதுதான் எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று சொன்னபோது, அம்மா, நீங்கள் உங்கள் மகனை மன்னிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? உங்களை அவன் இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறான், நான் வந்த நாளிலிருந்து இந்த ஊரில் அவனை பார்க்கிறேன், கபரிலே
கழுதை கத்துவது போல கத்தி கொண்டிருக்கிறான் என்றார். கழுதை கத்துவது போல கத்தி கொண்டிருக்கிறான் என்ற போது தாய் உள்ளம், அது தாய் உள்ளம் அல்லவா, நான் மன்னித்தேன் மன்னித்தேன் என்று சொன்னார்கள் என்று இர்ஷாதுல் இபாத் என்ற கிதாபில் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற வரலாறு. அருமையானவர்களே, அப்படி பெற்றோர்களுடைய துஆவிற்கு ஆளாக வேண்டும். நான் கண்ட ஒரு மகான், ஒரு வலியுல்லா, அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் வீட்டிலே அவர்களுடைய தாயார் இறால் உரித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மகரிபு பாங்கு சப்தம் கேட்கிறது. அந்த தாய் தன் கைகளை கழுவி விட்டு தன்னுடைய முந்தானையை ஏந்தி அல்லாவிடத்தில், யா அல்லாஹ், என் மகன் ரொம்ப சேட்டை பண்ணுகிறான், அவனை சூஃபியாக்களிலே ஒருவனாக ஆக்கிவிடு அல்லாஹ் என்று துஆ செய்தார்கள். அந்த மகான், நான் கண்ட நேரிலே கண்ட அந்த மகான் சொன்னார்கள், என் தாய் கேட்ட துஆ, என் மகனை சூஃபியாக்களிலே ஒருவராகிவிடு என்று கேட்டார்கள். என் தாய் மகரிபுடைய வக்தில அந்த துஆ தான் என்னை ஆக்கியிருக்கிறது என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, அப்படி தாயினுடைய துஆ இருக்கிறதே, அதற்கும் அல்லாஹ்விற்கும் இடையிலே திரை இல்லை. அப்படி பெற்றோர்களுடைய துஆவிற்கு ஆளானவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாக நமக்கு வசியத்து சொல்லி இருக்கிறான். அதை நாம் ஏற்று நடப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கு நல்ல நற்சுகத்தோடு அவர்களுடைய ஆயுளை நீளமாக்கி வைப்பானாக, அவர்களுக்கு நற்சுகத்தை வழங்குவானாக, அவர்களுக்கு நல்ல பணிவிடை செய்கிற பிள்ளைகளாக நம்மை ஆக்கி வைப்பானாக. நம்மிலிருந்து யார் யாரின் பெற்றோர்கள் மரணித்து விட்டார்களோ அன்னவர்களின் கபர்களை அல்லாஹ் ஒளிவுமயமானதாக பிரகாசமாக ஆக்கி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கும் நம்முடைய பெற்றோர்களுடைய கபருக்கும் தொடர்பை ஏற்படுத்தி வைப்பானாக. மரணித்துவிட்ட நம் தாய் தந்தையர்கள், பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் உண்டோ அவர்களுக்கு நம்முடைய சலாமை நாம் சொல்லுவோம். அல்லாஹ் அதை எத்தி வைப்பானாக. அவர்களுடைய பிழைகளை பொறுத்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقضي لنا بها من جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات برحمتك يا أرحم الراحمين. اللهم اشرح صدورنا للإسلام ونور قلوبنا بنور الإيمان واهدنا سبل السلام ونجنا من الظلمات إلى النور ونجنا من الظلمات إلى النور ونجنا من الظلمات إلى النور ونجنا من قوم الظالمين ونجنا من قوم الظالمين ونجنا من قوم الظالمين. اللهم طهر قلبي عن غيرك ونور قلبي يا الله. اللهم اوصل وبلغ مثل ثواب ما قرأناه من كلامك العزيز إلى حضرة روح سيدنا وسندنا مربينا ومرشدنا وحبيبنا وهادينا وفهيمنا والمرسلين والشهداء والصالحين وجميع الأولياء والعلماء المتقين، لا سيما إلى حضرات جميع مشايخنا القادرية والچشتية والنقشبندية والسهروردية والسنوسية وغيرهم من أصحاب السلاسل رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم قدس أسرارهم ونور ضرائحهم يا رب، زدهم عزا وشرفا وتكريما وتعليما. اللهم احفظ علينا من فيوضاتهم وافتح قلوبنا بفتوحاتهم واكرمنا بكراماتهم وامددنا بمددهم وانصرنا بنصرتهم يا إله العالمين ويا خير الناصرين. إلى أرواح آبائنا وأجدادنا وجداتنا وقراباتنا وأحبابنا وأساتذتنا ولمن لهم حق علينا ولجميع أمة سيدنا الله. النيران ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك محمد صلى الله عليه وسلم وأنت المستعان وعليك البلاغ لا حول ولا قوة إلا بالله العلي العظيم.
ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا اغفر لنا ولوالدينا ولجميع المسلمين ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وقنا عذاب القبر وقنا عذاب الحشر وقنا عذاب المحشر وقنا عذاب الدين وقنا عذاب الدارين ببركة سيد الثقلين نبي الحرمين مولانا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين إلهنا وارزقنا النظر إلى لقاء وجهك الكريم مع لقاء سيدنا وسندنا مربينا مرشدنا مولانا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه وأزواجه وأتباعه وذرياته وأهل بيته وأمته وعلينا معهم أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين وعلى محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم اللهم صل وسلم وبارك الله عليك يا رسول الله وسلم عليك يا حبيب الله مرحبا مرحبا جد الحسين مرحبا 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 يا نور عيني مرحبا 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 جد الحسين مرحبا 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 يا نور عيني مرحبا سرکار کی آمد مرحبا دلدار کی آمد مرحبا سب جھوم کے بولو مرحبا سارے مل کر بولو مرحبا ذرا اونچا بولو مرحبا سبدم یتی چلویر مرحبا വിണ്ണിൽ മുഴങ്ങ ചൊൽവീർ മർഹബാ കൈ ഉയർത്തി ചൊൽവീർ മർഹബാ മർഹബൻ മർഹബൻ ജദ്ദൽ ഹുസൈനി മർഹബൻ 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 യാ നൂറ ഐനി മർഹബൻ പുർനൂർ ഹേ ज़माना सुबह शबे विलादत पुर नूर है ज़माना सुबह शबे विलादत पुर नूर है ज़माना सुबह शबे विलादत पर्दा उठा है किसका सुबह शबे विलादत मरहबन 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 या नूर आईनी طالع
الحسين مرحبا 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 يا نور عيني مرحبا सरकार की आमद लजपाल की आमद मरहबा आका की आमद मरहबा हुजूर की आमद मरहबा सब झूम के बोलो मरहबा जरा ऊंचा बोलो मरहबा मिन्निल मुழங்க சொல்வீர் मरहबा கை உயர்த்தி சொல்வீர் मरहबा 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 जद الحسين مرحبا يا نور عيني مرحبا पढ़ते हैं अर्श वाले सुनते हैं फर्श वाले पढ़ते हैं अर्श वाले सुनते हैं फर्श वाले पढ़ते हैं अर्श वाले सुनते हैं फर्श वाले सुल्तानों का खुतबा सुबह शबे विलादत मरहबा मरहबा जद الحسين मरहबा प्यारे रबीउल अव्वल तेरी झलक के सदके प्यारे रबीउल अव्वल तेरी झलक के सदके प्यारे रबीउल अव्वल तेरी झलक के सदके चमका दिया नसीबा सुबह शबे विलादत मरहबा मरहबा जद الحسين मरहबा सरकार वर गई मरहबा नबी नादरिन वर गई मरहबा नमने सरिन वर गई मरहबा नल्ल इश्काय चொல்வீர் मरहबा விண்ணில் முழங்க சொல்வீர் மரஹபா சப்தம் உயர்த்தி சொல்வீர் மரஹபா இன்னும் உயர்த்தி சொல்வீர் மரஹபா 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 ஜद الحسين மரஹபா 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 யா நூர் عيني مرحبا اللهم صل وسلم وبارك عليه صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم اللهم صل وسلم وبارك عليه